ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மஹிமேக்ஸ். 10ஆம் வகுப்பில் பயிற்சி 3.3ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். பின்வருவனவற்றில் முறையே f(x) மற்றும் g(x) ஆகியவற்றின் மீபேவா மற்றும் மீசீமா காண்க. மேலும் f(x) × g(x) மீசீமா × மீபேவா என்பதை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மீபேவாவும் மீசீமாவும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு மீபேவாவும் மீசீமாவும் கண்டுபிடிச்சிட்டு f(x)யும் g(x)யும் பெருக்குனா என்ன மதிப்பு வருதோ அதுவும் மீசீமாவும் மீபேவாவும் பெருக்குனா வர மதிப்புக்கு சமம் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா, ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ இதில் f(x) இது f(x) = 21x²y, g(x) என்ன கொடுத்துருக்காங்க, 35xy². இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்துப்போமே. நம்பர்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு மீசீமா மீபேவா ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட்டு மீபேவா கண்டுபிடிக்கலாம். மீபேவா கண்டுபிடிக்கிறோம். மீபேவா கண்டுபிடிக்கலாமா? 21, 35. இது ரெண்டுமே காமனாக போதே ஒரே ஒரு நம்பரில் மல்டிபிள் பண்ணணுன்னா 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும். 7ன்றது பிரைம் நம்பர் இல்லையா. ஸோ 7வது வாய்ப்பாடில் வரும். 3 7 21, 5 7 35. இதுக்கப்புறம் வேறு எந்த வாய்ப்பாடாலையும் இதை பெருக்க முடியாது. அப்போ இந்த நம்பர்ஸ்க்கான மீபேவா என்ன வருது நமக்கு, மீபேவா = 7. மீபேவா நம்பர்ஸ்க்கானது வந்து 7. இதில் பாருங்கள், இது எப்படி எழுதலாம், x² எப்படி எழுதலாம், x²y எப்படி எழுதலாம் பாருங்கள், x × x × y எழுதலாமா? இதுக்கு f(x)ஓடது f(x)ஓடது. அதுவே g(x)ஓடது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். g(x)ஓடது x இருக்குது, y² இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், x × y × y. இப்போ இதில் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்குது. ஒரு x காமனாக இருக்கா, ஒரு y காமனாக இருக்குது. ஸோ 7xy தான் இதோடைய மீபேவா. சரிங்களா, இதோட மீபேவா வந்து 7xy. அடுத்தது மீசீமா கண்டுபிடிக்க போகிறோம். மீசீமா அப்படின்னா இது எல்லாத்தையுமே பெருக்கிப்போம். ஸோ மீசீமா = 7 × 3 × 5. மொழி 21 21 × 5 5 2 10 105ன்னு கிடைக்குது. ஸோ மீசீமா நமக்கு என்ன கிடைக்குது, மீசீமா = 105. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 105. அடுத்தது பார்த்திங்கன்னா, பவர் எது பெருசாக இருக்கும் அதுதான் மீசீமாவில் நம்ம எடுப்போம். பவர் பெருசாக இருக்கிறது. ஸோ இதில் பவர் ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது x² தான் பவர் பெருசு. இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது y² தான் பவர் பெருசு. அப்போ மீசீமா வந்து 105 x² y²ன்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா, அப்போ மீபேவா கண்டுபிடிச்சோம், மீசீமா கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னது, f(x) × g(x)ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ f(x) × g(x) ரெண்டுத்தையும் பெருக்கிக்கலாம். பெருக்கினா என்ன வருது பார்க்குங்க, f(x) வந்து 21x²y × g(x)ஓட வேல்யூ 35xy²ன்னு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்ஸை பெருக்கிக்கலாம். 35 × 21, 1 5 5, 1 3 3, 2 5 10க்கு 0 மீதி 1, 2 3 10, 6 6 1 7, 5 3 7. அப்போ என்ன கிடைக்குது, நம்ம 735 நம்பர்ஸ் கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், எக்ஸு இது ரெண்டுத்தையும் பெருக்க தான் போகிறோம் நம்ம. இப்போ இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், x³ கிடைக்குமா. இங்கே ஒரு y இருக்குது, இங்கே y² இருக்குது. ஸோ y³ கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்கினா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. அடுத்தது மீசீமா × மீபேவா ரெண்டுத்தையும் பெருக்கலாம். மீசீமா என்ன கண்டுபிடிச்சோம், 105 x²y²ன்னு கண்டுபிடிச்சோமா. மீபேவா என்ன கண்டுபிடிச்சோம், 7xyன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். 105யும் 7ஐயும் பெருக்கலாமா. 7 35க்கு 5, இங்கே 0 இருக்கிறதுனால அந்த 3 அப்படி தான் வந்துடும். 7 7. இப்போ 735 நமக்கு கிடைக்கிது. இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ x³. இங்கே y² y3ன்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து 1, இது ரெண்டாவது சமன்பாடு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், 1 2 சமமாக இருக்கா. ஸோ 1 = 2. தட் மீன்ஸ் f(x) × g(x)
ஈக்குவல் டு மீ பேவா இன்ட்டு மீசிமா. therefore சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 அடுத்தது கமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் எது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 1 அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1. ஸோ இதை டீட்டெயிலில் நம்ம ஒன்று எழுதலாமா? ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து அதை எப்படி ஃபஸ்ட்டு பிரித்து எழுதிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் இங்கே 1 இருக்குது, அதை 1 கியூப்னு எடுத்துக்கலாமா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு எடுத்துக்கலாமா? 1 கியூப் பண்ணால் 1 தான். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருப்பாங்க? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேஷனில் இருக்கா? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேஷன்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. இந்த ஃபார்முலாவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ பாருங்கள், a minus bனா x minus 1. ஓகேவா? அடுத்தது a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் ப்ளஸ் x into 1. ஸோ x தான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ப்ளஸ் 1 ஸ்கொயர். அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை முடிச்சுட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை இப்படி நம்ம பிரித்து எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸோட வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்ம போக போகிறது ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் கிட்ட வரலாம். ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் இந்த 1 நம்ம எப்படி எழுதலாம்? 1 கியூப்னு எழுதிக்கலாமா? இப்போ இது எப்படி இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு இருக்குது. இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்கும். இதுதான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்கான ஃபார்முலா. ஸோ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ ப்ளஸ் பின்னா எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்தது ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏபினா எக்ஸ் இன்ட்டு 1. ஸோ மைனஸ் எக்ஸ் தான் ப்ளஸ் 1. இது ஏ ப்ளஸ் பி ஏ கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூபோடைய ஃபார்முலா. இதை பிரித்து எழுதியாச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். தட் மீன்ஸ் மீசிமா ரெண்டுத்தில் இருக்க எல்லா வேல்யூவும் எழுதணும். ரெண்டுத்தில் இருக்க எல்லா வேல்யூவும் எழுதலாம். இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அதே காமனாக எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிக்கிட்டோமா? இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். எக்ஸ் மைனஸ் 1 அதையும் எழுதிக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அதையும் எழுதிக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். இது மீசிமா. இப்போ மீபேவா கண்டுபிடிக்கலாம். மீபேவானா ரெண்டுத்துக்கும் காமனாக எது இருக்குதோ அதை மீபேவா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறத மீபேவான்னு சொல்லுவோமா? இது ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 தான் காமனாக இருக்குது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் மீபேவால் வரும். சரிங்களா? இப்போ மீசிமா மீபேவா ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. மீபேவா இன்ட்டு மீசிமா. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு அதனை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீபேவா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மீபேவா எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கண்டுபிடிச்சோமா? இன்ட்டு மீசிமா ஃபஸ்ட்டு என்னென்ன கண்டுபிடிச்சோம்? ஒரு எக்ஸ் மைனஸ் 1, அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் 1, அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச மீசிமா. இது எப்படி எழுதலாம் பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த செட்டு இது நமக்கு அப்படியே என்னென்னு கிடைக்குது?
எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்குமா? அதாவது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப்னு அர்த்தம். இன்ட்டு இந்த செட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கிட்டோம். இன்ட்டு இந்த செட்டை எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் 1 கியூபோ 1ன்னே போட்டுக்கலாம். இது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இதை மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 3 என்ன கிடைக்கும்? எக்ஸ் பவர் 6ன்னு கிடைக்குமா? எக்ஸ் பவர் 6. அடுத்தது இந்த எக்ஸ் பவர் 3 இங்கே ப்ளஸ் 1 கூட மல்டிபிள் பண்ணி நமக்கு ப்ளஸ் எக்ஸ் பவர் 3ன்னு கிடைக்கும். இப்போ இந்த மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் பவர் 3யா, 1 × 1 மைனஸ் 1, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? மீதி நமக்கு என்ன இருக்கு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1ன்னு கிடைக்குது. இது வந்து 1 மீசிமாவும் மீப்பேவும் பெருக்கணும், நமக்கு இதுதான் கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1ன்னு கொடுத்தாங்க. சேம் இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியும் இல்லையா? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 பெருக்குனா எக்ஸ் பவர் 6 மைனஸ் 1ன்னு கிடைக்கும். போன இதிலே பார்த்தோம் இதில். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. therefore f of x into g of x is equal to மீசிமா இன்ட்டு மீப்பேவா சரி பார்க்கப்பட்டது. சரிங்களா? தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நமக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர், இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய், இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்குது, இதில் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காமனாக யாரையாவது ஒருத்தர் வெளில எடுக்கலாம் இல்லையா? காமனாக யாரை வெளில எடுக்கலாம் பாருங்கள். எக்ஸ், இதிலேருந்து ஒரு எக்ஸையும் ஒரு ஒய்யையும் வெளியே எடுக்கலாம். இப்போ காமனாக எக்ஸ் ஒய்யை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒரு எக்ஸ் ஒய் வெளில போயிடுச்சுன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு எக்ஸ் ஒய் வெளில போயிடுச்சுன்னா மீதி எக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸ் ஒய் ஸ்கொயர்லேருந்து ஒரு ஒய் வெளில போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? ஒரு எக்ஸ் ஒய் வெளில போயிடுச்சுன்னா மீதி ஒய் தான் இருக்கும். இதிலேருந்து ஒரு எக்ஸ் ஒய் போயிருக்கு, இதுலேருந்து ஒரு எக்ஸ் ஒய் போயிருக்கு. எக்ஸ் ஒய் போயிடுச்சுன்னா மீதி இதில் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், இதில் எக்ஸ் ஒய் போயிடுச்சுன்னா மீதி ஒய் மட்டும் தான் இருக்கும். அதுதான் எடுத்துக்கிட்டோம். இது எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதலான்னு பாருங்களேன். ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் இது ரெண்டுத்துலேருந்து காமனாக ஒரு எக்ஸை மட்டும் வெளில எடுத்துக்கலாமா? எக்ஸை மட்டும் வெளில எடுத்துக்கிட்டோம். மீதி என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படியே இருக்குது. ஒரு எக்ஸை மட்டும் வெளில எடுத்தால் மீதி எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கான மீப்பேவா கண்டுபிடிக்கலாம். மீப்பேவா கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறத பாருங்கள். இது ரெண்டுத்துலேயும் எக்ஸ் காமனாக இருக்கா? ஸோ எக்ஸ் எழுதிக்கலாம். அடுத்து ஒய் இல்லை, இங்கே ஒய் இல்லை, இங்கே ஒய் இருக்குது. ஸோ அது எழுதக்கூடாது. அடுத்து இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து காமனாக இருக்குது. அப்போ மீப்பேவா இது தான். மீசிமா பாருங்கள். மீப்பேயில் வர இது எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்துலேயும் இல்லாததும் எழுதிக்குவோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்றில் இல்லை இன்னொன்றில் இருக்குதுன்னா அதையும் எழுதணும். அப்போ மீப்பேவா நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? மீப்பேவா இன்ட்டு மீசிமா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிக்கிறோம். ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதையும் பெருக்கலாமா? பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்குமா? எக்ஸையும் எக்ஸ் ஸ்கொயரு.
அடுத்தது இந்த ஒய். இப்போ இது பாருங்கள், இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. ரெண்டுத்தையும் பேருக்குன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குமா? இப்போது எக்ஸையும் எக்ஸ் ஒய்யும் பேருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கிடச்சிருது. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் பேருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். இது சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கணும். ரெண்டாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். தென் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ இதை பெருக்கினாலும் சேம் அதே தான் கிடைக்கும். இந்த எக்ஸ் ஒய்யும் இந்த எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கிடைக்குமா? இன்டூ இங்கே இதையும் பெருக்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ த ஹோல் ஸ்கொயர். இது 2. இப்போ பாருங்கள், equation 1 equal to equation 2. Equation 1 equal to equation 2. So f of x into g of x is equal to மீ பேவா into மீசிமா. சரி பார்க்கப்பட்டது. சரிங்களா? 3 சம் முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல் 3 சம்மையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.